அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகளே. இது ஒரு மாயாஜால கதையா இருக்க போகுது. தயார் தானே? வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான சிறிய ஊரில் பச்சை மரங்களால் சூழ்ந்த ஒரு பூங்கா இருந்தது. அந்த பூங்காவுக்கு பெயர் மேஜிக் பூங்கா. பசுமை, மலர்கள், சின்ன பறவைகள், சினுங்கும் சிறு நதிகள் இருந்தது. அந்த ஊரில் இருந்த அமுதன் மற்றும் அரசி ஆகிய அண்ணன் தங்கை இருவருக்கும் இந்த பூங்கா ரொம்ப பிடிக்குமாம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு பிறகு அவர்கள் இங்கே வந்து விளையாடுவார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் கவனிக்காமல் மரத்தின் கீழ் நடந்தபோது நிலத்தில் ஒளிந்திருந்த ஒரு வித்தியாசமான ஒரு வாசல் திறந்தது. அந்த வாசல் மற்றவை போல இல்லை. அது ஒளிரும் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒளியுடன் தகதகவென ஜொலித்தது. ஆச்சரியத்தில் அவர்கள் அந்த வாசலை திறந்தார்கள். வாசல் திறந்ததும் ஒரு புதிய உலகம் கண்முன் விரிந்தது. அது ஒரு மாய உலகம். பறக்கும் மரங்கள், பேசும் மிருகங்கள், கல்லாலான பனிக்கூழ்கள், நிறைந்த வண்ணப்பூக்கள். அந்த உலகம் முழுக்க ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி சற்றே சோகமாக மாறியது. அந்த மாய உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. அதன் காரணம் என்னவென்றால், அந்த பூங்காவின் மந்திர சக்திகள் குறைந்து கொண்டிருந்தது. அந்த சக்தியை மீட்டெடுக்க சில புதிர்கள் இருந்தன. அவற்றை சரியாக கண்டுபிடித்து தீர்க்க வேண்டும். எனவே நாமும் நமது குட்டி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அமுதன் மற்றும் அரசிக்கு புதிர்களை தீர்க்க உதவுவோம். வாருங்கள். தம்பியும் தங்கையும் தைரியமாக பயணித்தார்கள். ஒவ்வொரு இடமும் புதிர்கள், சோதனைகள் மற்றும் ஆபத்துக்கள் நிறைந்து இருந்தன. அமுதனும் தனது தங்கையும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கல்வெட்டு ஒன்றை கண்டனர். அந்த கல்வெட்டில் இருந்த கேள்விக்கு பதில் சொன்னதும் மிதக்கும் பாலத்திற்கு சென்றார்கள். அந்த மிதக்கும் பாலத்தில் அமுதனும் அரசியும் கவனமாக நடந்து சென்றனர். அதைத் தொடர்ந்து மேக மூட்டத்தில் ஒரு மாயக்கோட்டையை கண்டார்கள். அது மேகத்தில் மறைந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு பேசும் மரம் அவர்களை வரவேற்றது. அது இந்த மாய உலகத்தை காப்பாற்றும் வழிகள் அடங்கிய புதிர்களை அவர்களுக்கு காண்பித்தது. அந்த பேசும் மரம் காண்பித்த புதிர்களில் முதலில் கலைந்த கற்களை சரியாக அடுக்கினார்கள். அதை ஒரு பாலமாக அமைத்து அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். அங்கு நெருப்புக்குள் ஒரு மாயப்பெட்டி இருந்ததை கண்டார்கள். அதையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். பிறகு காற்றில் வண்ண மீன்கள் நீந்தும் அழகிய அருவியை அடைந்து சற்று இளைப்பாறினார்கள். அப்போது ஒரு தேவதை அவர்களை நோக்கி மந்திர சாவியுடன் பறந்து வந்து அமுதன் மற்றும் அரசியிடம் சாவியை கொடுத்தது. சாவியை பெற்றுக்கொண்ட இருவரும் அந்த மாய கோட்டைக்குள் சென்றார்கள். அங்குதான் மிகவும் முக்கியமான புதிர் இருப்பதை கண்டார்கள். ஆனால் அவர்கள் நம்மை மாதிரி நல்ல மனசு கொண்ட பிள்ளைகள். அதனால் அவர்கள் எல்லா சோதனைகளையும் ஞானத்துடன் கடந்து அந்த மந்திர சக்தியை மீட்டுவிட்டார்கள். அந்த உலகம் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கியது. பறவைகள் பாடியது, மரங்கள் நடனமாடின. ஒரு சின்ன வாசல் ஒரு பெரிய உலகத்தை மாற்றியது. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. இது ஒரு ரகசியம். அதுவே மேஜிக் பூங்காவின் ரகசிய வாசல். இதுபோல் இன்னும் பல மாயக்கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்த கதையில் சந்திப்போம் பிள்ளைகளே.